ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற அன்பின் நாமத்திலே யாவரையும் அன்போடு நாங்கள் வாழ்த்தி இந்த ஆராதனைக்கு வரவேற்பதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த ஆராதனை வேளைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். பாவனுடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற கர்த்தர் இந்த ஆராதனை வேளை எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். தடைகள் எல்லாம் நீங்கட்டும். கர்த்தாவே, இந்த ஆராதனைக்கு வருகிற அத்தனை பேரும் உடைய விசேஷித்த ஆசீர்வாதங்களினாலே நிரப்பப்பட்டவர்களாக மனமகிழ்ச்சியோடு தங்கள் வீடுகளுக்கு திரும்ப உதவி செய்யுங்க. ஜெபங்களுக்கு நீங்கள் பதில் கொடுத்ததுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதிகன மகிமையை நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். யாருக்கும் இயேசுவின் நாமத்தில் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஆமென். நாம் ஒரு பாடலை பாடி கர்த்தரை ஆராதிக்கலாம். ஜெபத்தோடு இந்த பாடலை நம்ம பாடலாம். என்னுயிரே ஆண்டவரை போற்று பாடல் நம்ம பாடி கர்த்தரை ஆராதிக்கலாம். அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. என்னுயிரே ஆண்டவரை போற்று, முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. என்னுயிரே ஆண்டவரை போற்று, முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. ஆமென். குற்றங்களை எல்லாம் மன்னிக்கிறார், நோய்களெல்லாம் குணமாக்கி நடத்துகிறார். குற்றங்களை எல்லாம் மன்னிக்கிறார், நோய்களை குணமாக்கி நடத்துகிறார். குற்றங்களை எல்லாம் நீக்கிறார், நோய்களை குணமாக்கி நடத்துகிறார். அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. என்னுயிரே ஆண்டவரை போற்று, முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. என்னுயிரே ஆண்டவரை போற்று,
படுகுழி நின்று விடுவிக்கிறார், இரக்கத்தை முடியாக சூட்டுகிறார். ஆமென். பாடுவோமா? Praise the Lord. படுகுழி நின்று விடுவிக்கிறார், இரக்கத்தை முடியாக சூட்டுகிறார். படுகுழி நின்று விடுவிக்கிறார், இரக்கத்தை முடியாக சூட்டுகிறார். அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. என் உயிரை ஆண்டவரை போற்று, முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. என் உயிரே ஆண்டவரை போற்று, முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் நிறைவாக்கி நம்மை நடத்துகிறார். எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? அல்லேலூயா. நம்மை நடத்துகிறார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் நிறைவாக்கி நம்மை நடத்துகிறார். அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. என் உயிரே ஆண்டவரை போற்று, முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. என் உயிரே ஆண்டவரை போற்று, முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. கழுகு போல் இளமையை புதுப்பிக்கிறார், காலமெல்லாம் நம்மை சுமக்கின்றார். ஆமென். எல்லாரும் சேர்ந்து பாடலாமே. புதுப்பிக்கிறார், காலமெல்லாம் நம்மை சுமக்கின்றார். அழுகு போல் இளமையை புதுப்பிக்கிறார், காலமெல்லாம் நம்மை சுமக்கின்றார். அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. என் உயிரே ஆண்டவரை போற்று, முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. என் உயிரே ஆண்டவரை போற்று, முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? Praise the Lord. எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தரை ஆராதிக்கலாமா? ஹalleluya. Praise the Lord. எல்லாரும் எழுந்து நின்று நல்ல
நல்ல கரங்களை உயர்த்தி கரங்களை அசைத்து ஆமே நல்ல உற்சாகமாக கர்த்தரை ஆராதிக்கலாமே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் ஒருபோதும் மறவாதே. சொல்லுவோம். அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. என் உயிரே ஆண்டவரை போற்று, முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. என் உயிரே ஆண்டவரை போற்று, முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. வாழ்நாளல்ல நன்மைகளினால் நிறைவாக்கி நம்மை நடத்துகிற தேவன். ஆமென். நன்மையினால் ஆமென் உன்னை நான் திருப்தியாக்குவேன். கழுக்கு சமானமாய் உன் வயது வாழ வயது போலாகும். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் நிறைவாக்கி நம்மை நடத்துகிறார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் நிறைவாக்கி நம்மை நடத்துகிறார். அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. என் உயிரே ஆண்டவரை போற்று, முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. என் உயிரே ஆண்டவரை போற்று, முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. எல்லார் கரங்களை உயர்த்தி அவர் செய்த சகல உபகாரங்களையும் நான் மறக்கவே மாட்டேன், ஒருபோது மறவேன். எல்லாரும் கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து கரங்களை உயர்த்தி சோதரம் பண்ணுவோம். அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. Thank you Jesus. Hallelujah. நன்றி சொல்லுவோம். நன்றி சொல்லுவோமா? வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் நிறைவாக்கி நம்மை நடத்துகிறார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் நிறைவாக்கி நம்மை நடத்துகிறார். அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாள் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாள் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. என் உயிரே ஆண்டவரை போற்று, முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. என் உயிரே ஆண்டவரை போற்று, முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. ஹல்லேலூயா. 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 ஆமென். பிரைஸ் தி லார்ட். அவர் செய்த சகல உபகாரங்களையும்
ஒருபோதும் மறவாதே. ஹல்லேலூயா. கர்த்தர் செய்த நன்மையெல்லாம் நினைத்து கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்லும்படியாக கூடி வந்திருக்கிறோம். எல்லாரும் கர்த்தரை துதிக்கலாம், ஆராதிக்கலாம், பாடி கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்தலாம். கர்த்தர் தாமே இந்த ஆராதனை நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தருவாராக. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஒரு முறை கூட அந்த பல்லவியை நம்ம பாடலாம். அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. நாம் அப்படி ஜெபத்தோடு உட்காரலாமே. ஹல்லேலூயா. புகழ்கின்றோம் உம்மையே, புகழ்கின்றோம், போற்றி புகழ்ந்து பாடுகின்றோம். புகழ்கின்றோம் உம்மையே, புகழ்கின்றோம், போற்றி புகழ்ந்து பாடுகிறோம். உயர்த்துகிறோம் உன்னதரே, உயர்த்தி மகிழ்கின்றோம், உம்மை உயர்த்தி மகிழ்கின்றோம். புகழ்கின்றோம் உன்னியரே, புகழ்ந்து பாடுகின்றோம், உம்மை புகழ்ந்து பாடுகின்றோம். புகழ்கின்றோம் உம்மையே, புகழ்கின்றோம், போற்றி புகழ்ந்து பாடுகிறோம். பாடுவோம். புகழ்கின்றோம் உம்மையே, புகழ்கின்றோம், போற்றி புகழ்ந்து பாடுகிறோம். நூற்றுவர் தலைவனை தேற்றினீரே, வார்த்தையை அனுப்பி வாழ வைத்தீர். நூற்றுவர் தலைவனை தேற்றினீரே, வார்த்தையை அனுப்பி வாழ வைத்தீர். விசுவாசம் பெரிதென்று பாராட்டினீ. பாடுவோம். விசுவாசம் பெரிதென்று பாராட்டினீ, விண்ணக விருந்தில் இடம் கொடுத்தீ. சொல்லுங்க. விண்ணக விருந்தில் இடம் கொடுத்தீ. உயர்த்துகிறோம் நரரே, உயர்த்தி மகிழ்கின்றோம், உம்மை உயர்த்தி மகிழ்கின்றோம். புகழ்கின்றோம் உன்னியரே, புகழ்ந்து பாடுகின்றோம், உம்மை புகழ்ந்து பாடுகின்றோம். கல்லறை லேகியோனை தேடி சென்றீ, 6000 பேய்களை ஓட செய்தீ. ஆமென். கல்லறை லேகியோனை தேடி சென்றீ, 6000 பேய்களை ஓட செய்தீ. ஆடை அணிந்து அமர செய்தீ, ஆடை அணிந்து அமர செய்தீ. ஆர்வமாய் சாட்சி பகர செய்தீ. ஆமென். ஆர்வமாய் சாட்சி பகர செய்தீ. உயர்த்து
புகழ்கின்றோம் உம்மையே புகழ்கின்றோம் போற்றி புகழ்ந்து பாடுகிறோம் வேதஸ்தா குலத்து உடவனையே படுக்கை எடுத்து நடக்க செய்தி வேதஸ்தா குலத்து உடவனையே படுக்கை எடுத்து நடக்க செய்தி இனியும் பாவம் செய்யாதே என்று இனியும் பாவம் செய்யாதே என்று எச்சரித்தீரே தேடி சென்று எச்சரித்தீரே தேடி சென்று ஆராதிப்போம் உயர்த்துகிறோ உன்னதரே உயர்த்தி மகிழ்கின்றோம் உம்மை உயர்த்தி மகிழ்கின்றோம் புகழ்கின்றோம் புண்ணியரே புகழ்ந்து பாடுகின்றோம் உம்மை புகழ்ந்து பாடுகின்றோம் புகழ்கின்றோம் உம்மையே புகழ்கின்றோம் போற்றி புகழ்ந்து பாடுகிறோம் ஆமென் புகழ்கின்றோம் உம்மையே புகழ்கின்றோம் போற்றி புகழ்ந்து பாடுகிறோம் எல்லாரும் எழுத்து நின்று கர்த்தராராதிக்கலாமா தோல்வியில் துவண்ட பேதுருவின் படகில் ஏறி போதித்தீரே படகு நிறைய மீன்கள் தந்தீர் பாவ நிலையை உணர வைத்தீர் பாடி கர்த்தரை துதிக்கலாமா தோல்வியில் துவண்ட பேதுருவில் படகில் ஏறி போஷித்தீரே தோல்வியில் துவண்ட பேதுருவில் படகில் ஏறி போஷித்தீரே படகு நிறைய மீன்கள் தந்தி படகு நிறைய மீன்கள் தந்தி பாவ நிலையை உணர வைத்தீ பாவ நிலையை உணர வைத்தீ உயர்த்துகிறோ உன்னதரே உயர்த்தி உம்மை உயர்த்தி மகிழ்கின்றோம் ஆமென் புகழ்கின்றோம் எல்லா கரங்களை உயர்த்தி ஆராதிக்கலாமா ஆமென் புண்ணியரே புகழ்ந்து பாடுகின்றோம் உம்மை புகழ்ந்து பாடுகின்றோம் புகழ்கின்றோம் உம்மையே ஆமென் போற்றி புகழ்ந்து பாடுகிறோம் புகழ்கின்றோம் உம்மையே புகழ்கின்றோம் போற்றி புகழ்ந்து பாடுகிறோம் உன்னதரே உயர்த்தி மகிழ்கின்றோம் உம்மை உயர்த்தி மகிழ்கின்றோம் புகழ்கின்றோம் புண்ணியரே புகழ்ந்து பாடுகின்றோம் உம்மை புகழ்ந்து பாடுகின்றோம் புகழ்கின்றோம் உம்மையே புகழ்கின்றோம் போற்றி புகழ்ந்து பாடுகிறோம் புகழ்கின்றோம் அல்லேலூயா ஆமென் போற்றி புகழ்ந்து பாடுகிறோம் பாடுவோம் புகழ்கின்றோம் உம்மையே புகழ்கின்றோம் போற்றி புகழ்ந்து பாடுகிறோம் புகழ்கின்றோம் உம்மையே புகழ்கின்றோம் போற்றி புகழ்ந்து பாடுகிறோம் எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை துதிக்கலாமா கொஞ்ச நேரம் praise you எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம்
ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே துதிக்கிறோம். நன்றி செலுத்துவோம், நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. என்ன பாடினோம்? புகழ்கின்றோம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், உயர்த்துகிறோம், துதிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். உயர்த்துகிறோ உன்னதரே, உயர்த்தி மகிழ்கின்றோ, உம்மை உயர்த்தி மகிழ்கின்றோ, புகழ்கின்றோ. புண்ணியரே புகழ்ந்து பாடுகிறோ, உம்மை புகழ்ந்து பாடுகின்றோ. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தரை துதிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் எங்கே இருக்கிறார்களோ அவர்கள் மத்தியிலே அவர் வாசம் பண்ண விரும்புகிற தேவன். துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர். இன்றைக்கு கூட நாம் கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது அவருடைய பிரசன்னம் ஆமென் பிரைஸ் தி லார்ட் நம்மை மூடி இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த வசனம் சொல்லுகிறது, இந்த பிரசன்னத்தினால பர்வதங்களும் மெழுகு போல உருகும். ஹல்லேலூயா. பர்வதங்களை அசைக்க முடியாது. பிரைஸ் தி லார்ட். அந்த பர்வதங்களும் கூட ஒரு பிரசன்னம் வந்து இறங்கும் பொழுது ஆமென் அப்படியே மெழுகு போல உருகிடுமா. ஸ்தோத்திரம். ஆமென் பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம். உயிருள்ள நாள் எல்லா கைகளை உயர்த்தி சொல்லுவோமா? உமக்கே ஸ்தோத்திரம். ஆமென். உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம். உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம். நாம் ஜெபிக்கலாம். கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக ஏற்ற ஆலோசனைகளை தந்து நம்மை பலப்படுத்தும்படியாக கர்த்தரை நோக்கி பார்ப்போம், ஜெபிப்போம், ஜெயம் எடுப்போம். அன்பும் இரக்கம் நிறைந்த பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல கிருபையின் காலை வேளைக்காக அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அதிகாலமே நாங்கள் வந்து உம்மை ஆராதிக்கும்படி கர்த்தர்கள் கொடுத்த நல்ல ஆராதனை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம். பொழுதும் நாங்கள் ஆராதனை செய்தோம், பாடல்களை பாடி உன்னத நாமத்தை நாங்கள் உயர்த்தினோம், மகிமைப்படுத்தினோம். கர்த்தாவே ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி அப்பா அவனுடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தும்படி கர்த்தர் கிருபை செய்தீர். பொழுதும் இந்த வசனங்களை நாங்கள் தியானிக்கும்படி திறந்த உள்ளத்தோடு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆவியானவர் இந்த வார்த்தைகளை கொண்டு எங்களை பலப்படுத்தி தகப்பனே எங்களை ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளும் நீங்கட்டும். துதிகன மகிமை நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். நல்லவர் ஆமென் சொல்லுவோமா? பிரைஸ் காட். தேங்க் யூ. ஹல்லேலூயா. ஆமென். யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் உங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. பொழுதும் ஆமென் ஒரு வேத பகுதியை டாக்டர் ஜோயல் கே வாசிப்பார்கள். அதைத் தொடர்ந்து பாஸ்டர் ஏஞ்சலா ஜோயல் கே தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுப்பார்கள். வாசிக்க வேண்டியதான வேத வசனம் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 11வது வசனம். எசேக்கியேல் 36 வசனம் 11. உங்கள் மேல் மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் பெருகி பழுகும்படி வர்த்திக்க பண்ணுவேன். பூர்வ நாட்களில் நீங்கள் இருந்த நிலைமையில் நான் உங்களை ஸ்தாபித்து உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன். அதனால் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். ஆமென். பிரைஸ் தி லார்ட். குட் மார்னிங். ஆலயத்துக்கு வரணும் போது எத்தனை பேர் சந்தோஷமா இருந்திருக்கீங்க?
ஹல்லேலூயா. மறுபடியுமாக இந்த வசனத்தை வாசிப்போம். எசேக்கியேல் 36 அதிகாரம் 11 வசனம். உங்கள் மனுஷரையும் மிருக ஜீவனை பெருகி பழுக்கும்படி வர்த்திக்கப்படுவேன். பூர்வ நாட்களில் நீங்கள் இருந்த நிலைமையில் நான் உங்களை ஸ்தாபித்து உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக்க செய்வேன் என்று கர்த்தர் சொல்றார். ஹல்லேலூயா. உங்களுடைய முந்தின நிலைமையை காட்டிலும் இப்பொழுது உங்களுக்கு நன்மையான காரியத்தை நற்சீரை காண்ப செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. முன்றை எப்படி இருந்தீங்களோ எனக்கு தெரியாது. உங்களுடைய சூழ்நிலைகள், உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்ததோ எனக்கு தெரியாது. என்னுடைய வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர், ராஜாதிராஜன், கர்த்தாதி கர்த்தர் அதை அறிந்திருக்கிறார். அப்போ அவர் நம்முடைய வாழ்க்கையை மாற்ற அவர் என்ன வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. முந்தின நிலைமை காட்டிலும் பிந்தின இப்போ வர நிலைமையை கர்த்தர் அற்புதமாக அதிசயமாக நம்ம மத்தியில் நடத்த போறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமாக. ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் ஆவியானவர் அசைவாட முடியாங்க. அப்படியே சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுக்குவோம். ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆவியானவரே, உமக்கு நன்றி நன்றி நன்றி. ஒரு எல்லாரும் கண்களை மூடி, அப்பா ஆவியானவரே எங்கள் மத்தியில் அசைவாடுங்க, எங்களுடைய மத்தியில் சப்பா எங்களோட பேசுங்க, எங்களோட இடைப்பாடுங்க என்று சொல்லுங்க. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அப்பா எங்களோட பேசுங்க ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, அப்பா என்னவா இருந்து நீங்கள் பேசுங்க. அப்பா நீங்கள் வெளிப்படுத்துங்க ஆண்டவரே. அப்பா உங்களுடைய நாமம் மகிமைப்படணும் ஆண்டவரே, உங்கள் நாமம் உயர்த்தப்படணும் சப்பா. இந்த நாளில் சப்பா எங்களுக்கு ஏற்ற வார்த்தையை ஆவியானவரே நீங்கள் எங்களுடைய சபைக்கு அப்பா நீங்கள் கொடுக்க முடியாது. நான் ஜெபிக்கிறேன் அப்பா, இந்த சபை ஆண்டவரை சீர்படுத்தி சரிப்படுத்தி கர்த்தாவே எங்களுடைய சபை ஆண்டவரே, எங்களுடைய சபை ஓ ரபா ஷிரனரலல கிரீபதனந்த ரபா சீதரந்தன ரபரபா ஏசப்பா அப்படி வருகை காய்த்தமா இருக்கிற சபையாய் மாற்றுங்க. பரலோக ராஜ்யத்துக்கு போற சபையா மாற்றுங்க ஆண்டவரே. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியால் ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ அப்படியே பிரசன்னம் நாங்கள் உணர்ந்தோம் ஆண்டவரே. ஆராதனையில் ஆண்டவர் நீ ரசை வாடுது நாங்கள் உணர்ந்தோம் ஆவியானவரே. நீங்கள் சப்பா உங்களுடைய வார்த்தை கொண்டு எங்களோட பேசுங்க. எங்களை தாழ்த்தி நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். எங்களை முற்றிலுமாக தாழ்த்துக்கிறோம், முற்றிலுமாக தாழ்த்துக்கிறோம். ஆளுகை செய்யுங்கப்பா, ஆளுகை செய்யுங்க ராஜா. மகிமைப்பா உமக்கு நாங்கள் செலுத்துகிறோம் ராஜா. உமக்கு மகிமை 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 மகிமை. ஓ இந்த ஆலயம் முழுவதுமாக முடிய ஷக்கீனா மகிமை ஆண்டவரே. அப்பா முடிசூட்டு உடைய பிரசன்னத்தால் ஆண்டவரே எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்பா அப்படி சமூகத்தில் முற்றிலுமாக ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதிகான மகிமை உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறேன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலம் பிதாவே, ஆமென். இந்த நாளில் கர்த்தர் என்ன சொல்கிறாருனாக்கா, உங்களுடைய முன்ன நிலைமையை காட்டிலும் பின் நிலைமை, இப்போ வருகிற நிலைமை கர்த்தர் ஆசீர்வதிக்க போறேன்னு சொல்கிறார். ஹல்லேலூயா. அதுக்கு ஒன்றே ஒன்று நம்மகிட்ட கேட்குறாரு, நம்மள 100க்கு 100 கர்த்தர் இடத்துல. ஹல்லேலூயா. அவர் இடத்துல நம்ம ஒப்பு கொடுக்கலனாக்கா, அவர் சொல்கிறத நம்ம செய்யலைனாக்கா அந்த ஆசீர்வாதம் நமக்கு என்ன ஆகாது, கிடைக்காது. நம்முடைய நிலைமைகள் மாறப்படணும்னா, நம்முடைய நிலைமைகள் ஆசீர்வாதமாக இருக்கணும்னாக்கா அவருடைய சமூகத்தில் அவர் என்ன சொல்கிறாரோ அதை மாத்திரம் நம்ம என்ன பண்ணணும், செய்யணும். ஹல்லேலூயா. மறுபடியும் இந்த வசனத்தை வாசிங்க. எசேக்கியேல் 36:11. ஆமென். முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நான் நற்சீரை என்ன பண்ணுவேன், உண்டாக்குவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்போது பெட்டர் முன்ன காட்டிலும் உங்களை கர்த்தர் என்ன வைக்க போகிறார், பெட்டராக வைக்க போகிறாரு. உங்களுடைய பிகினிங்ஸை காட்டிலும் உங்களுடைய எண்டிங்ஸ் மகிமையாக இருக்க போதும். ஆரம்ப அற்பமாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் முடிவோ சம்பூர்ணமாக இருக்கணும்னு வசனம் சொல்லுது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த நாளில் யோபின் வாழ்க்கையில பார்த்தோம்னா கூட முன்னாடி காட்டிலும் பின் நிலைமை எப்படி கர்த்தர் மாற்றினார்னா, டபுள் போர்ஷன் ஆஃப் பிளெஸ்ஸிங் கர்த்தர் கொடுத்தார். ஆனால் அதுக்காக அவர் பாடுகளை அனுபவிச்சார். அப்போ கிறிஸ்துவா இருக்கிற நம்ம பாடுகளை அனுபவிக்க கர்த்தர் உண்டு பண்ணுவார். ஆமேன் ஆமீன். ஒருவேளை பாடுகள் அனுபவிக்க நம்ம கஷ்டம் இருக்கும், அது யாருக்காக இருந்தாலும் சரி. அது ஒரு மனுஷனாக இருந்தோம்னா நமக்கு கஷ்டங்கள் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் இந்த நிலைமையை கர்த்தர் மாற்றணும்னாக்கா அவருடைய சமூகத்தில் நம்ம முற்றிலுமாக 100க்கு 100 ஒப்பு கொடுக்கணுமா கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா
ஹல்லேலூயா. இந்த நாளில் வந்து இன்ஸ்டெட் ஆஃப் லேக்கிங் காட் இஸ் கோயிங் டு ஃபுல்ஃபில் பியூட்டிஃபுல் வண்டர்ஃபுல் லைஃப். நம்ம என்னத்தெல்லாம் இழந்து போகிறோமோ, என்னத்தெல்லாம் லேக் பண்ணியிருக்கிறீங்களோ, அதை காட்டிலும் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை நான் தருவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தை சொல்கிறது, வானம் பூமி ஒழிந்து போனாலும் அவருடைய வார்த்தை ஒரு நாளும் என்ன ஆகாதுன்னா ஒழிந்து போகாது. இந்த நாளில் வந்து முதலாவது 3 காரியத்தை வந்து நான் பெட்டர் திங்ஸ் காட் நமக்கு கொடுக்க போகிறாரு. 3 காரியத்தை பற்றி 3 இன்சிடென்ட் நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவது வந்து சொல்லி பார்க்கும்போது, கானா ஊர் கல்யாணத்தில் கர்த்தர் எப்படி அற்புதத்தை செஞ்சார். முன்னிருந்த திராட்சை ரசத்தை பார்க்கிலும் பின்னிருந்த திராட்சை ரசம் வந்து அருமையாக இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சான். அதான் வந்து கர்த்தருடைய வசனம் சொல்லுது. அப்போ அந்த வசனம் எங்கே நம்ம பார்க்குறோன்னு சொல்லி பார்க்கும்போது, யோவான் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் படிங்க. யோவான் 2:5. தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதின்படி செய்யுங்கள் என்றார். கானா ஒரு கல்யாணுடைய சம்பவம் எல்லாருக்குமே தெரியும். அப்போது கர்த்தரிடத்தில் ஜீசஸ் கிட்ட சொல்லும் போதோ மேரி அவங்க சொல்கிறாங்க, அவர் என்ன சொல்கிறாரோ அதை மாத்திரம் என்ன பண்ணுங்கிறீங்க, செய்யுங்கன்னு சொல்கிறார். அப்போ இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கை வந்து ஒரு அற்புதமாகவும் நம் பின்னிலைமை வந்து இன்னும் முன்னிலைமை காட்டிலும் ஆசீர்வாதமாக இருக்கணும்னாக்கா அவர் என்ன சொல்கிறாரோ அதை மாத்திரம் என்ன பண்ணணும், நம்ம செய்யணும். நம்ம இந்த அதிகாரத்துலேருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம்னாக்கா, அவர் சொல்ற டூ வாட் எவர் ஹீ டெல்ஸ் யூ. அம்மா சொல்கிறாங்க, மேரி சொல்கிறாங்க, டூ வாட் எவர் ஹீ ஆஸ்க்ஸ் யூ. என்ன சொல்கிறாரோ அதை என்ன பண்ணணும், நம்ம செய்யணும். நம்ம வந்து எப்படி தெரியுமா, நம்ம வந்து தோமா போல் நம்ம பார்க்காத என்ன பண்ண மாட்டோம், நம்ப மாட்டோம். நம்ம வந்து இது நடக்குமா நடக்கலையான்னு சொல்லிட்டு நம்மளே அனலைஸ் பண்ணி பார்த்துப்போம், நம்மளே இமேஜின் பண்ணி பார்த்துக்குவோம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட மாட்டோம், நம்ம கீழ்ப்படி மாட்டோம் கர்த்தருடைய வார்த்தைக்கு. அப்போ வந்து கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, அவர் என்ன சொல்கிறாரு என்ன பண்ணுங்க, செய்யணும். அப்போ இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை ஆசீர்வாதமாக இருக்கணும்னாக்கா அவர் என்ன சொல்கிறாரோ நம்ம என்ன பண்ணணும், நம்ம அதை கேட்கணும். அடுத்ததாக வந்து பார்க்கும்போது 10ஆம் வசனம் வாசிங்க. யோவான் 2:10. எந்த மனுஷனும் உனக்கு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றார். எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க. ஃபஸ்ட்டு சர்வ் பண்ணும்போது தான் என்ன பெஸ்ட்டாக இருக்கும். நம்ம வந்து ஏதாச்சும் நம்ம வைக்கும் போது கூட ஃபஸ்ட்டு சர்வ் பண்ணும்போது எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக நல்லா டேஸ்ட்டாக அப்படியே வைப்போம். கடைசியாக பந்தி போக போக என்ன ஆயிரும், கம்மியாயிரும். ஆனால் இந்த கடைசி கூட இவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, அங்கே இருக்கிற எல்லாரும் சொல்கிறாங்க. அப்போ வந்து நம்மளை வந்து முன்னாடி எப்படி இருக்கிறோமோ நமக்கு வந்து தேவையில்லை. ஆனால் பின் நிலைமை, நம்முடைய நிலைமையை வந்து கர்த்தர் அதிசயமாக ஆச்சரியமாக நம்மளை வந்து கர்த்தர் வைக்க போகிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கு நீங்கள் ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்கள். ஹல்லேலூயா. சத்தமாக ஹல்லேலூயா சொல்லுங்கள். நம்ம பயப்பட வேண்டிய அவசியம். ஹல்லேலூயா. இந்த நாளில் வந்து முதலாவது பாயிண்ட் வந்து டூ வாட் எவர் ஹி ஆஸ்க்ஸ் யூ டு டூ. நீ கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அது செய்யுங்க. அடுத்ததாக வந்து பார்க்கும்போது அந்த வசனத்தில் 10, 11, 5 எல்லாம் நீங்கள் ஃபுல்லாக வந்து யோவான் 2ஆம் அதிகாரம் ஃபுல்லு படித்து பார்த்தீங்கன்னாக்கா அதில் தெரியும். அப்போ வந்து கர்த்தர் எப்படி அற்புதத்தை செய்கிறாருனாக்கா, ஜாடை எடுத்துகிட்டு வர சொல்கிறாரு. ஒரு ஜாடை எடுத்துகிட்டு வர சொல்கிறார். அது என்னத்துக்கு அது உபயோகப்படுத்துனாங்கனாக்கா, காலும் கையை கழுவி உள்ளே வரத்துக்கு வந்து அது உபயோகப்படுத்துகிற பாத்திரமாக இருக்குது. அப்போ நம்முடைய அந்த பாத்திரத்தை யூஸ் பண்ணணுன்ட்டு அவசியம் இல்லைல்ல. அங்கே கண்டிப்பாக வேறு பாத்திரம் கூட இருந்திருக்கலாம், இல்லாமையும் போயிருக்கலாம். ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த பாத்திரத்தை எடுத்து சுத்திகரித்து என்ன பண்ணுறாங்க, தண்ணி ஊற்றி கொடுக்கும்போது என்ன ஆகுது, அது திராட்சை ரசமாக மாறுது. அப்போ இன்னைக்கு வந்து எப்படி கர்த்தர் செய்ய போகிறார், எப்படி செய்ய போகிறார், யார் மூலியமாக செய்ய போகிறார், எப்படி நடக்க போகுதுன்றது அவசியம் நமக்கு இல்லை. எனக்கா வந்து காக்கா வந்து எப்பவுமே எடுத்துகிட்டு தான் போவோம். நம்ம கையிலேருந்து பிரெட் எடுத்துகிட்டு போவோம், நம்ம போட்டால் எல்லாமே எடுத்துகிட்டு, அது எதுவுமே என்ன பண்ணாது, நமக்கு கொடுக்காது. ஆனால் எலியாவை வந்து காகங்கள் மூலியமாக தான் கர்த்தர் என்ன பண்ணார், போஷித்தார். அப்போ வந்து அவர் நமக்கு செய்கிறது வந்து நம்ம இமேஜினேஷனில் கூட வந்து எட்டாது. எனக்கு அவர் ராஜாதி ராஜர், அவர் கர்த்தாதி கர்த்தர், சேனைகளின் கர்த்தர், அவர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். அவர்னால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நம்ம யோசிக்கவே முடியாது எப்படி அவர் இப்படி செய்கிறாருன்னு சொல்லி. ஆஃப்டர் ஆல் அந்த ஜாடை வந்து அது ஜஸ்ட்டு கை கழுவுறதுக்கும்
அது சுத்திகரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது, அந்த வெசல் வச்சு செய்கிறாருனாக்கா நம்முடைய வாழ்க்கையில் எது வச்சுனாலும் செய்வார். நம்ம எனிமி வச்சு நம்மளுக்கு பிளஸ் பண்ணுறதுக்கு அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறாரு. நீங்கள் விசுவாசிக்கிற தேவன், நான் விசுவாசிக்கிற தேவன், அவர் உயிருள்ள தேவன், அவர் அற்புதங்களை செய்கிற தேவன். ஹல்லேலூயா. நம்புறவங்க ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க, ஆமேன் சொல்லுங்க. ஆமேன்னு சொல்லும் போது வி ரிசீவ் இட் லார்ட்னு அர்த்தம். நாங்கள் நம்புகிறோம், நாங்கள் விசுவாசிக்கிறோம்னு அர்த்தம். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஆமேன். அப்போ கர்த்தர் எது வச்சுனாலும் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம். நீங்கள் நினச்சி கூட பார்த்துக்க மாட்டீங்க, இப்படி தான் கர்த்தர் அற்புதத்தை செய்வாரான்னு சொல்லி. நம்ம வேறு வழியே நம்ம பார்த்துட்டு இருப்போம். ஆனால் கர்த்தர் நினைக்கிற காரியம் நம்முடைய வாழ்க்கையில் பெரியதாக இருக்கும். அது எது மூலியமானாலும், எந்த ஒரு சூழ்நிலை மூலியமானாலும் கர்த்தர் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்ததாக முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை ஆசீர்வாதமாக இருந்தது போல் அந்த திராட்சை ரசமும் என்னவாக இருந்தது, அது நல்ல இனிப்பாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு கசப்பு, ஒரு கஷ்டங்கள், ஒரு வேதனைகள் இருந்தாலும் கர்த்தர் இந்த மாறாவின் தண்ணீரை என்னவா மாற்றினாராம், மதுரமாக மாற்றின தேவன். நம்முடைய வாழ்க்கையை மதுரமாக மாற்றி அவர் வல்லவை உள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நான்காவதாக பார்க்கும்போதோ நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் மகிமைப்படணும்னு விரும்புகிறார். இந்த ஆலயத்தை, இந்த மண்ணான பாத்திரத்தை ஏன் கர்த்தர் உருவாக்குனார்னாக்கா அவர் மகிமைப்படும்படியாக. ஹல்லேலூயா. அப்போ நம்ம மூலியமா ஐயோ ஏன் இந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி நிலைமை, ஏன் இப்படி இருக்குது நம்ம சொல்ல முடியாது. கர்த்தர் நம்ம மகிமைக்குண்டு ஒருவேளை அந்த ஒரு ஜஸ்ட் ஒன் டேக்கு அப்படியே கர்த்தர் வச்சிருக்கலாம். ஆனால் அவர் நாமத்தை மகிமைப்படுத்த முடியாத கூட ஒரு சிக்னஸ் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் மகிமைப்பட முடியாததான் இந்த மாதிரி சூழ்நிலையில் கர்த்தர் நம்மளை போக வைக்கிறார். ஆனால் அது மூலியமாக என்ன பண்ணுவார், கர்த்தர் மகிமைப்படுத்துவார், நம்மளை என்ன பண்ணுவார், ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. 3 டைப்ஸ் ஆஃப் பெட்டர்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். அது முதலாவது கானா ஒரு கல்யாணத்தை பற்றி நம்ம பார்த்தோம். எப்படி நம்ம முற்றிலுமாக அவர் சொல்கிறது செய்யணும்னு சொல்லி பார்த்தோம். அடுத்தது அங்கே பார்க்கும்போதோ அந்த ப்ராடிகல் சன், இது இந்த 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 ஒரு பேரபிள் கூட எல்லாருக்குமே தெரியும். அப்போ அந்த மகன் என்ன பண்ணுறாருனாக்கா எல்லாத்தையும் சொத்து, அவங்களுடைய ப்ராப்பர்ட்டி எல்லாமே டிவைட் பண்ணி கொடுத்துட்டாரு அப்பா. அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, அவர் வேறு ஊருக்கு போயிட்டு ஃப்ரெண்ட்ஸோட என்ன பண்ணார், நல்லா என்ஜாய் பண்ணி எல்லாமே இது பண்ணார், எல்லாத்தையும் அனுபவிச்சிட்டாரு. எந்த நிலைமையில் அவர் இருந்தாருனாக்கா, கர்த்தர் அவங்க அப்பா விட்டுட்டு போனதுனால எந்த நிலைமையில் ஆகிட்டாருனாக்கா, பண்ணி சாப்பிட்ற அந்த தவிடுன்னு தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், அது கரெக்டான வேர்ட் தெரில. அந்த தவிடு என்ன பண்ணுறாரு, சாப்பிட்ற நிலைமை ஆயிடுச்சு. அப்போ கர்த்தரை விட்டுட்டு நம்ம போயிட்டோன்னு நினச்சிக்கோங்க, நம்முடைய நிலைமையும் இந்த மாதிரி ஆகிடும். அது ப்ரீச் பண்ணுற என் நிலைமையாகவும் சரி, கேட்குற நம்ம நிலைமையாகவும் சரி. ஏன்னாக்கா கர்த்தரை விட்டுட்டு போயிட்டோம், நமக்கு அயோக்கியதி. அவரை மட்டும் நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, ஒரு நாளும் விட்டு. அவர் நம்மளை விட்டு போவே மாட்டாருங்க, அவர் நம்மளை விட்டு போக மாட்டார். ஆமேன். ஆனால் அசுத்தமாக இருக்கும்போது அசுத்தமான இடத்துல அவர் என்ன பண்ண முடியாது, வாசம் செய்ய முடியாது. அப்போ அவர் ஸ்லோவாக அவர் மூவ் பண்ணிட்டார்னாக்கா நமக்கு தெரியவே தெரியாது. ஆவியானவர் நம்மளை விட்டு போகிறது என்ன பண்ண முடியாது, தெரியவே தெரியாது. எனக்கா இஸ் அ ஜென்டில்மேன், ஜென்டில் ஸ்பிரிட் அவங்க. அப்போ கர்த்தரை விட்டுட்டு மட்டும் நம்ம எங்கேயுமே என்ன பண்ணிடக்கூடாது, போயிடக்கூடாது. ஒருவேளை பெரிய சொத்து, பணம், பொருள், மண்ணுக்காக மாணிக்கத்தை என்ன பண்ணிட முடியாது, விட்டுட முடியாது. அப்போ இவங்க என்ன பண்ணுறாருனாக்கா எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன பண்ணுறாரு, போய் அந்த நிலைமை எப்படி இருக்குதுனாக்கா தவிடு சாப்பிட்ற நிலைமை ஆயிடுச்சு. அந்த வேலைக்காரங்களுக்கு கூட என்ன கிடைச்சிச்சான், சாப்பாடு கிடைச்சி மீதி ஆயிருக்குது. ஆனால் சொந்த மகனுக்கு என்ன ஆச்சு, சாப்பாடு கூட சாப்பிட முடியாத நிலைமை வந்துச்சு. காரணம் என்ன, அவங்க அப்பா விட்டு போயிட்டாரு. இன்னைக்கு ஃபஸ்ட்டு டூ வாட் எவர் ஹி சேஸ். அடுத்ததாக அவரை விட்டு மட்டும் போயிடாதீங்க. அவரை விட்டு மட்டும் போயிட்டோன்னு நினச்சிக்கோங்க, நம்முடைய நிலைமை காட்டில் மோசமான நிலைமை யாருக்குமே கிடையாது. எனக்கு அவர் தான் நம்முடைய கிரியேட்டர். ஹீ இஸ் அவர் கிரியேட்டர், ஹீ இஸ் அவர் லார்ட் ஆஃப் லார்ட்ஸ், ஹீ இஸ் அவர் கிங் ஆஃப் கிங்ஸ். அவரை விட்டுட்டு என்ன பண்ணிவிடக்கூடாது, நம்ம போயிடக்கூடாது. தப்பு பண்ணிட்டா கூட அவர் பாதத்தில் விழுந்துருங்க, அவரை விட்டு போயிடாதுங்க. ஐயோ நம்ம அசுத்தமாக இருக்கும், நம்ம கிட்ட போகக்கூடாதுன்னு நினைக்காதீங்க. எப்படி இந்த இலை குமாரன் மறுபடியுமா போய் அவர் ஓடி போல, அப்போ தான் ஓடி என்ன பண்ணார், அணைச்சி கொண்டார். அதே போல் கர்த்தர் நமக்காக என்ன பண்ணுறாரு, நம்ம அவரை விட்டு விலகி போயிட்டா கூட மறுபடியும் வரும்போது அவர் என்ன பண்ணுறாருன்னா அணைச்சி கொள்கிறாரு. அதனால் அவரை விட்டு என்ன பண்ணிடாதீங்க, போயிடாதீங்க. அப்போது முன்னிலைமை காட்டிலும் இளைய குமாரனுக்கு எப்படி கிடைச்சிச்சுனாக்கா, எல்லா விதத்துலேயும் அவங்க அப்பா சூப்பராக வச்சார்.
மோந்திரத்தை போட்டார், அழகான வஸ்திரத்தை கொடுத்தாரு, அழகான செருப்பு கொடுத்தாரா. அவனுக்காக ஒரு ஃபீஸ்ட் ஆயத்த பண்ண. இத்தினுக்கும் என்ன பண்ணார்? அவரை விட்டு போயிட்டாரு. அதே போல தான் அவர் விட்டு போயிட்டா கூட மறுபடியும் அவன் சமூகத்தில் வரும்போதோ நமக்கு ஒரு ஃபீஸ்ட் காட் என்ன பண்ணுறாருனாக்கா வச்சிருக்கிறாரு. அப்போ அவரை விட்டு மட்டும் என்ன பண்ணிடாதீங்க, போயிடாதுங்க. அப்போ அவர் விட்டு போகாது இருக்கும்போது அவர் என்ன சொல்கிறார செய்யும் போதோ இழந்து போன காரியங்கள், இழந்து போன என்ன விஷயமா இருந்தாலும் சரி, என்ன காரியமாக இருந்தாலும் சரி, கர்த்தர் நமக்கு ரெட்டிப்பாக கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அடுத்ததாக வந்து பார்க்கும்போதும் த தேர்ட் டைப் ஆஃப் பெட்டர் திங்ஸ் நம்ம என்ன பார்க்குறோன்னாக்கா, நவோமியோ ரூத் பற்றி நம்ம பார்க்குவோம். இந்த சம்பவம் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். அப்போ இந்த நகோமியோ ரூத்து, இந்த நகோமிக்கு என்ன ஆகுதுனாக்கா, அவங்க புருஷனை இழந்துடுறாங்க, அவங்க 2 மகன்களும் என்ன பண்ணிடுறாங்கனாக்கா இழந்துடுறாங்க. அப்போ அவங்க 2 மருமகள் மட்டும் இருக்கிறாங்க. அப்போ அந்த ஒரு மருமகன் என்ன பண்ணுறாங்கனாக்கா அவங்களோட இருக்கிறாங்க. அப்போது ஒன்றும் இல்லாத எம்டினஸ், வாழ்க்கை ஒரு காலியான நிலைமை, அவங்களுக்கு எதுவுமே கிடையாது. எல்லாமே இருக்கலாங்க, சாப்பாடு எல்லாமே இருந்தால் கூட நம்மளோட இருக்கிறவங்க இல்லைன்னா என்ன பிரயோஜனம்? வாழ்க்கை வாழ்ந்தேன்னா இல்லை, பிரயோஜனம் இல்லை. நம்ம கூட இருக்கிறவங்க என்ன பண்ணணும்? நம்முடைய சொந்தங்கள் என்ன பண்ணணும்? நம்மளோட இருக்கணும். நம்ம மகன் இறந்துட்டானா எப்படி இருக்கும்? அந்த அம்மாவுடைய நிலைமை எப்படி இருக்கும் நம்ம யோசித்து பார்க்கணும். அப்போ அவங்களுடைய வாழ்க்கை வந்து ஒரு அவங்க வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா, என்னை மாறான்னு கூப்பிட்டுன்றாங்க. நவோமி வான என் மாறான்னு கூப்பிடுங்கன்றாங்க. எனக்கா வந்து கசப்பான வாழ்க்கை ஆயிடுச்சு. இழந்து போயிட்டாங்க, அவங்களுடைய புருஷனை இழந்து போயிட்டாங்க, அவங்களுடைய 2 மகன்களை இழந்து போயிட்டாங்க. என்ன பண்ணுறது தெரியல. அந்த இடத்துல இல்லாத என்ன பண்ணுறாங்க, அவங்க வேறு இடத்துக்கு போகிறாங்க. அப்போ அந்த நாளில் ஒரு வெறுமை காணப்படுது. அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் வந்து ஒரு வெறுமை காணப்பட்டிருக்கலாம். ஐயோ ஒன்றுமே இல்லாத இருக்குது, எல்லாமே இழந்து காணப்படுறேனேன்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் இழந்து போனதை வந்து என்ன பண்ண போகிறாருனாக்கா நமக்கு ரெட்டிப்பாக என்ன பண்ண போகிறாருன்னா அவர் கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்க? ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்போ இந்த நகோமி என்ன பண்ணுறாங்கனாக்கா, ஷீ இஸ் லேக்கிங் வித் எம்டினஸ். ஆனால் கர்த்தர் எல்லாம் அவளுக்கு நன்மையாக தான் செஞ்சார். எப்படின்னு பார்க்கும்போதோ அந்த ரூத் அனுப்புகிறாங்க அந்த வயல்வெளிக்கு. எல்லாத்தையும் என்ன பண்ணுறாவ எடுத்துகிட்டு வர, அந்த கிரெயின்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வர. அப்போ வந்து போவாஸுடைய நிழலில் போய் என்ன பண்ணுறாங்க, அவங்க எடுத்துகிட்டு வராங்க. அவங்களுக்கே அந்த போவாஸுடைய நிழலில் போன அவங்களுக்கே கர்த்தர் வந்து ஓனராக மாற்றி அவ்வளோ பெரிய காரியத்தை செய்தார்னாக்கா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிழல் அவர்கிட்ட வந்து உங்களுக்கு அவர் என்ன பண்ண மாட்டார், வெறுமையாக அனுப்பவே மாட்டார். நிறைவான ஆசீர்வாதத்தை, ஒரு கம்ப்ளீட்னஸ், ஒரு பர்ஃபெக்ட்னஸோடு தான் என்ன பண்ணுவார் கர்த்தர் நம்மளை அனுப்ப. அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அப்போது இன்றைக்கி என்னத்தை கர்த்தர் விரும்புகிறாருனாக்கா, ஏன் இந்த மாதிரி சூழ்நிலை நமக்குள்ளே வருதுனாக்கா, வி ஷுட் ட்ரா நியர் டு காட். அவரிடத்துல கிட்டி சேரணும்னு அவர் விரும்புகிறாரு. ட்ரா நியர் டு காட் அண்ட் ஹீ வில் ட்ரா நைட் டு யூ. அப்போ அவரிடத்துல நம்ம கிட்டி சேரும் போதோ அவர் நம்ம இடத்துல என்ன பண்ணுவார்னாக்கா கிட்டி சேர்வார். அப்போ இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு உதாரணத்தோடு தான் நம்ம பார்த்தோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன பண்ணோன்னாக்கா, டூ வாட் எவர் ஹி சேஸ். கர்த்தர் என்ன சொல்கிறாரோ என்ன பண்ணுங்க நீங்கள் அதே வந்து நம்ம என்ன பண்ணணும், செய்யணும். அது இன்னும் கஷ்டமாக இருந்தாலும் சரி, அவர் சொல்கிறத மாத்திரம் என்ன பண்ணணுமோ செய்யணும். அது அவர் சொல்கிறது வந்து எப்போவுமே வந்து ஒருத்தர் மெசேஜ் உங்களுக்கு கொடுத்துட்ருக்க மாட்டாங்க. எனக்கா நம்ம சண்டே தான் மீட் பண்ணுறோம். அதுக்கு தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு இந்த பரிசுத்த வேதாகம கொடுத்துருக்கிறார். அப்போ அவர் சொல்கிறதெல்லாம் என்ன பண்ணணுமோ செய்யும் போது நம்முடைய வாழ்க்கையை முந்தின காட்டிலும் பிந்தின வாழ்க்கை எப்படியா இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும். அடுத்ததாக வந்து எப்படி செய்வாருன்னு இமேஜின் பண்ணிடாதீங்க. எனக்கா அவர் உங்களுடைய வாழ்க்கையில் எப்படி செய்வார்னாக்கா, நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு என்ன பண்ணுவார் நம்முடைய வாழ்க்கையில் அவர் அற்புதத்தை செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அதே போல் வந்து கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் மகிமைப்படும்படியாக பிந்தின நிலைமை நமக்கு ஆசீர்வாதமாக மாற்றி கொடுப்பாரு. அதுக்கப்புறம் பார்க்கும்போதோ லேக்கிங் வித் எம்டினஸ், நம்ம காலியாக இருக்கிறோன்னு நினைக்க வேண்டாம், ஒன்றுமில்லாத இருக்கிறோன்னு நினைக்க வேணாம். இந்த ஒன்றுமில்லாத இந்த ரூத் போவாஸுடைய நிழலில் போகும்போது எல்லாமே கர்த்தர் என்ன பண்ணார், அவளுக்கு வந்து பூர்ணமாக ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை தான் கொடுத்தாரு. அதே போல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிழல் நம்ம வரும்போதோ நமக்கு அவர் ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுக்க அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அடுத்ததாக வந்து பார்க்கும்போதோ அவரிடத்துல கிட்டி சேரணும்னு அவர் விரும்புகிறாரு. அவரிடத்துல நம்ம கிட்டி சேரும்போது தான் அவர் நம்ம இடத்துல என்ன பண்ணுவார், கிட்டி சேருவார். எப்போவுமே வந்து ஒருத்தரே போக முடியாது, அதே போல் அவங்களே என்ன பண்ண முடியாது, வர முடியாது. 2 பேருமே என்ன பண்ணோம், மீட் ஈச் அதர். அப்போ எப்போவுமே ஏசப்பா நமக்காக எப்போவுமே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு.
அவருடைய ஆர்ம்ஸ் எப்பவுமே ஓப்பனாக தான் இருக்குது. ஆனால் எப்பவுமே வந்து நம்ம அவரே நோக்கி பார்க்கணுன்ட்டு என்ன பண்ணுறாருனாக்கா விரும்புகிறாரு. ஆனால் மனுஷனாக இருக்கிற நம்ம என்ன திரும்ப பண்ணிடுறோம். போன வாரம் அந்த வசனத்தை பார்த்த போல் நம்ம நம்பிக்கை வேணா மனுஷன் மேலே வச்சிடறோம். ஆனால் கர்த்தரை நம்புறவங்களுக்கும் ஒரு நன்மையும் குறைப்படாது. அப்போ கர்த்தரை மாத்திரம் நம்ம நம்பி நம்முடைய வாழ்க்கையை ஓட்டும் போதோ கர்த்தர் நமக்காக வந்து பெரிய காரியத்தை செய்ய வலிமுள்ள தேவனாக இருக்கிறார். அப்போ பேதுருவை கூட நம்ம பார்க்குறோம். கர்த்தர் சொல்கிறாரு இந்த வலையை என்ன பண்ணு, இந்த பக்கம் போடுன்னு சொல்கிறாரு. ஆனால் பேதுரு வந்து எக்ஸ்பர்ட் ஃபிஷ்ஷிங்கில். நம்ம ஒருவேளை நம்ம எக்ஸ்பர்ட்டாக இருக்கலாம் நம்முடைய ப்ரொஃபஷன்ஸில், என்ன அளவுக்கு யாரும் பண்ண முடியாது நம்ம நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் இப்படி பண்ணால் அது இப்படி பண்ணுன்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணோம், அதுக்கு கீழ்ப்படியணும். அதுக்கு கீழ்ப்படியும் போதோ வலையா என்ன பண்ணார், அந்த மீன்களை பிடித்தார். அது கிளியத்தக்கதான ஆசீர்வாதத்தை என்ன பண்ணார், பெற்றுக்கொண்டார். அப்போ வந்து பின்னிலைமையை காட்டிலும் முன்னிலைமை காட்டிலும் அவருடைய பின்னிலைமை எப்படியா இருந்துச்சு, ஆசீர்வாதமாக இருந்துச்சு. ஆனால் காட் எப்படி பண்ணார்னாக்கா ஃபிஷஸ் ஆஃப் மென்னாக பண்ணிட்டாரு. வெறும் வந்து நீ மீன் பிடிக்கிறவன் மாத்திரம் கிடையாது, எல்லா ஆத்துமாக்களை பிடிக்கிறவனா என்ன பண்ணிட்டாரு அப்படி நம்முடைய வாழ்க்கையை வந்து ஒரு அப்சைட் டவுன், நம்முடைய வாழ்க்கையை ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையை, நம்முடைய வாழ்க்கை ஒரு மிரக்கல் லைஃபாக கர்த்தர் மாற்றணும்னாக்கா அவரிடத்துல நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி 100க்கு 100 என்ன பண்ணணும், நம்ம ஒப்பு கொடுக்குறோம். அப்போ 100க்கு 100 ஒப்பு கொடுக்கும் போது தான் கர்த்தர் நம்முடைய காரியத்தை வந்து பெரிய காரியமாக நம்முடைய வாழ்க்கையை வந்து அற்புதமாக செய்வார். அதே போல் வந்து இன்ஸ்டெட் ஆஃப் lack God is going to bless you. அதே போல் இன்ஸ்டெட் ஆஃப் loss God will give you gain. நீங்கள் இழந்து போனதெல்லாம் என்ன பண்ணுறாருனாக்கா கர்த்தர் ரெட்டிப்பாக என்ன பண்ண போகிறாரு, நமக்கு வந்து லாபமாக கொடுக்க போகிறாரு. அப்போது முன்ன எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுடைய பின்னிலைமை கர்த்தர் என்னவா மாற்ற போகிறாருனாக்கா ஆசீர்வாதமாக மாற்ற போகிறார். அப்போ இன்றைக்கி நம்ம அவருடைய சமூகத்தில் முற்றிலுமாக நம்ம ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் நமக்காக பெரிய காரியத்தை செய்ய அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், எல்லாமே நான் எழுந்து காணப்படுறேனே, அவருடைய வார்த்தை கீழ்ப்படியாத நான் இருக்கிறேனே, அவர் விட்டு நான் விலகி போயிருக்கிறேனே நீங்கள் ஒருவேளை சொல்லலாம். ஆனால் இன்னைக்கு டுடே இஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி. இன்றைக்கே வந்து கர்த்தர் நமக்கு உண்டு பண்ணின நாள். நாளைக்கு வரோன்ட்டு என்ன பண்ணக்கூடாது, நம்ம யோசிக்கக்கூடாது. நாளைக்கு செஞ்சிடலாம்னு என்றைக்குமே என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. எக்ஸாம் கூட விடு, நாளைக்கு இன்னும் 1 வீக் இருக்குதுல்ல, நாளைக்கு படிச்சுக்கலாம். கடைசியாக எக்ஸாமுக்கு முன்னாடி நைட்டு தான் என்ன பண்ணுவாங்கல்ல, நானும் அதை தான் பண்ணியிருக்கேன். என்ன பண்ணுவோம், ஃபுல்லாக படிப்போம். அப்போ நாளைக்குன்றது நமக்கு இல்லை, இன்றைக்கே நமக்கு வந்து கர்த்தர் செய்கிற அற்புதமான நாள். அப்போ இன்றைக்கி ஏசப்பா என்னுடைய நிலைமையை நீங்கள் என்ன பண்ணுங்கள், மாற்றுங்க. என்னுடைய ஆண்டவரே ஏசப்பா முந்தின நிலைமையை காட்டில் என்னுடைய பிந்தின நிலைமையை ஆசீர்வாதமாக மாற்றுங்கன்னு சொல்லி ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் அப்பா, அம்முக்கு நன்றி ஆண்டவரே. ஏசப்பா எங்களுடைய ஆண்டவரே முன்னிலைமை காட்டிலும் எங்களுடைய பின்னிலைமை எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றுங்க ஆண்டவரே. உங்களுடைய சமூகத்தில் ஆண்டவரே எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறப்பா, அம்முக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு விஷயம் நம்ம என்ன கேட்குறோன்றது முக்கியம் இல்லைங்க, அதன்படி நம்ம நடக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவருடைய வார்த்தை வந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டையாக இருக்குது. அது உங்களையும் குத்தும், அது என்னையும் குத்தும். அதே போல் அவருடைய வார்த்தையில் உருவாக்குற வல்லமை உண்டு. அது உருவாக்கி போனோம். ஏதோ நம்ம வந்தோம், சர்ச்சுக்கு வந்தோம், 2 பாடலாக நம்ம ஆராதிச்சுட்டு ஒரு வசனத்தை கேட்டு போகிறதா இல்லைங்க. நம்முடைய வாழ்க்கை மாறப்படணும். நம்முடைய வாழ்க்கை மாறப்படலைன்னா ஒன்றுமே பிரயோஜனம் இல்லை. இந்த நாளில் ஏசப்பாவுடைய சமூகத்தில் ஏசப்பா ஆண்டவரே என்னுடைய முன்னிலைமை காட்டிலும் ஆண்டவரே என்னுடைய பின்னிலைமை எனக்கு ஆசீர்வாதமாக மாற்றி கொடுங்கன்னு சொல்லி அவருடைய சமூகத்தில் நம்ம ஒரு வருஷம் மறுபடியுமாக எசேக்கியேல் 36:11 படிங்க. ஹல்லேலூயா. அப்படியே எல்லாம் ஜெப வேளையில் இருங்க. ஸ்தோத்திரம். ஆமென். அதனால் நீர் கர்த்தர் என்று என்ன பண்ணுவீங்க, அறிந்து கொள்வீங்க. இந்த வேளையில் ஏசப்பா என்னுடைய முன்னிலைமை காட்டிலும் என்னுடைய பின்னிலைமை ஆசீர்வாதமாக மாற்றுங்கன்னு சொல்லி வாய்களை திறந்து நீங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையை கேட்கணும். நீங்கள் தான் வந்து அவரிடத்துல மன்றாடி கதறணும். ஒரு கைகளை உயர்த்தி அப்பாவுடைய சமூகத்தில் முற்றிலுமாக ஒப்பு கொடுங்க. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம்.
ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி 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 இயேசுவே, உமக்கு நன்றி ஆவியானவரே, உமக்கு நன்றி ஏசப்பா. சபையாக ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. ஏசப்பா, எங்களுடைய நிலைமைகள் எதுவாக இருந்தாலும் சரி ஆண்டவரே, எங்களுடைய நிலைமை மாற்ற நீர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறீங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே, உமக்கு நன்றி. உயரமும் உன்னதமும் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும், உயரமும் உன்னதமும் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. Draw near to him and he will draw nigh to you. அவரிடத்துல கிட்டி சேருங்க, அதை தான் அவர் விரும்புகிறார். அவரிடத்துல கிட்டி சேருவோம் நாம், அவர் நமக்காக பெரிய காரியத்தை செய்வார். அப்பா நீர் பரிசுத்தர் பரிசுத்தர். எல்லாரும் வாயும் சொல்லட்டுமே, அவர் பரிசுத்தர் பரிசுத்தர். அவரை நம்ம சோத்திரம் செலுத்தி நம்ம பரிசுத்தர் சொல்ல சொல்ல நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமாக. ஒரு வாயை திறந்து கைகளை உயர்த்தி பரிசுத்தர் பரிசுத்தர்ன்னு சொல்லுங்க. பரிசுத்தர் 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 பரிசுத்தர். ஓ நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் ஆண்டவரே, நீர் பரிசுத்தர். ஓ ரபஷிதனரி கரலபரதியந்தனரமா சிதரந்தன கிரிபரந்தனரமா. ஓ நீர் பரிசுத்தரே, பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், நீர் பரிசுத்தர். மறுபடியுமாக பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், நீர் பரிசுத்தர். சத்தமாக பரிசுத்தர் பாடுங்க. எஸ் லார்ட், நீர் பரிசுத்தர். நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், நீர் பரிசுத்தர். Oh yes Lord, you're holy Lord, holy Lord. நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர். மறுபடியுமாக பரிசுத்தர். பரிசுத்தர் மாத்திரம் போதும். நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய சபை ஒரு பரிசுத்தமான ஒரு சபையா மாற போகுது. ஓ எஸ் ஜீசஸ். ஓ நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், பரிசுத்தர். ஓ நீர் பரிசுத்தர். அப்பா உங்க கிட்டி நாங்க சேரணும். அப்பா கிட்டி நாங்க சேரணும். எங்களுடைய சபையும் கிட்டி சேரணும். அப்ப எங்களுடைய வாழ்க்கையை சப்பா ஆண்டவரே கிறிஸ்துவ வாழ்க்கையை பிரதிபிக்கணும். சப்பா ஆண்டவரே வார்த்தையாக அல்ல, எங்களுடைய வாழ்க்கையாக நாங்க மாற்றணும். ஆண்டவரே நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்.
அப்பா எங்க கண்ணில் ஒரு பரிசுத்தம், எங்க சிந்தையில ஒரு பரிசுத்தம், எங்களுடைய வாயில ஒரு பரிசுத்தம், எங்களுடைய நடையில ஒரு பரிசுத்தம், எங்களுடைய சபையில ஒரு பரிசுத்தம் காணப்படட்டும். எஸ் ஓ ஓ மகிமைப்படுவீராக, நீர் மகிமைப்படுவீராக. கடைசியாக பரிசுத்தர், சத்தமாக நம்ம பாடுவோம். ஓ பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், பரிசுத்தர். ஓ எஸ் அப்பா, யூ டிரான்ஸ்ஃபார்ம் அவர் லைஃப்ஸ் காட். எங்களை நீங்க மறுரூபமாக்குங்க, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. கிட்டி சேர்றதான எங்க குவாலிட்டிஸ் எல்லாம் எங்களுக்கு கொடுங்கப்பா. கிட்டி சேரணும். லார்ட், we need to come closer to you. Esappa, we need to come closer to you, Father. As a family we need to come closer to you, God. ஆராதனைக்குரியவரே, உம்மை ஆராதிக்கிறோம் இயேசுவே. ஓ அப்பா, எங்களுடைய முந்தின நிலைமை காட்டில் ஆண்டவரே, எஸ்அப்பா ஆண்டவரே, எங்க பிந்தின நிலைமை ஆசீர்வாதமாக மாற்றுங்க. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். சபையாக எங்களை தாழ்த்துக்கிறோம் ராஜா. நீங்க மாத்திரம் மகிமைப்படுவீராக. எங்களை பரிசுத்தப்படுத்துங்க எஸ்அப்பா. உங்க கிட்டி சேர கர்த்தாவி கிருபை தாங்க அப்பா. ஆண்டவரே, எங்களுடைய பிந்தின நிலைமை ஆசீர்வாதமா மாற்றி கொடுங்க. எங்களை தாழ்த்துக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். மகிமைப்படுவீராக. எல்லா துதிகான மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறேன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? ஹalleluya, praise the Lord. நம்ம எல்லாரும் எழுந்து நின்று ஒப்பு கொடுப்போம். ஹalleluya, praise the Lord. ஆமென். நிறைய காரியங்களை நம்ம தியானித்தோம். ஆமென். அது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஆமென். மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டு விடாத. ஹalleluya, ஆமென். praise the Lord. ஆமென். எவ்வளவு அதிகமாக கர்த்தரை நெருங்கி வரணுமோ அவ்வளோக்கு அதிகமாக நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஆமீன் தேவனோடு கூட நம்முடைய ஐக்கியம், உறவு அதிகமாகிக்கொண்டே இருக்க வேண்டும். ஆமீன் சொல்லுவோமா? எல்லோரும் ஆமீன் சொல்லுவோமா? எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, ஆமீன். கர்த்தர் நமக்கு என்ன செய்யணும்னு சொல்கிறாரோ அதை மாத்திரம் செஞ்சால் போதும். நம்மளோட வாழ்க்கை எப்பொழுதுமே எப்படி இருக்கும்? ஆசீர்வாதமாக இருப்பாய், சமாதானமாக நம்ம வாழ முடியும். பிரைஸ் தி லார்ட். ஆமேன். அதுபோல் அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, நம்ம நிலைமையை உணர்ந்து ஆமேன் பிரைஸ் தி லார்ட் கர்த்தரிடத்தில் நம்ம நெருங்கி வரும் பொழுது அந்த இளைய குமாரனை போல நம்ம வரும் பொழுது கர்த்தர் நம்மை ஏற்றுக்கொள்கிறார், நம்மை அரவணைத்துக் கொள்கிறார். பிரைஸ் தி லார்ட். அவன் மண்ணுக்காக மாணிக்கத்தை விடுறதுக்கு விரும்பலை, அப்படியே போயிடல, திரும்ப வருகிறத நம்ம பார்க்குறோம். ஆமேன். நம்மளோட வாழ்க்கையில் கூட அப்படி தேவ பிரசன்னத்தை விட்டு தூரமாக போயிடக்கூடாது. சிம்சோன், ஆவியானவர் என்னை விட்டு விலகி போனதை நான் அறியாமலே இருந்தேன்னு சொல்கிறது போல அவன் அறியவில்லை. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். தேவ ஆவியானவர் சிம்சோனை விட்டு விலகி போனதை அவனுக்கு உணர முடியலை. ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? உலக சிற்றின்பங்கள் அதை விட அதிகமாக அவனை சூழ்ந்து கொண்டிருந்ததுனால அந்த உணர்வு அந்த மனுஷனுக்குள்ளே வரலை. ஹல்லேலூயா. ஆமேன். நல்ல அருமையான காரியங்களை தியானித்தோம். பிரைஸ் தி லார்ட். ஆமேன். இந்த ரூத் போவாசனுடைய நிழலில் போகும் பொழுதே அவ்வளோ பிளெஸ்ஸிங்னு சொன்னாங்க. கர்த்தருடைய அந்த நிழலுக்குள்ளே இருக்கிறவர்களுக்கு எப்பேற்பட்ட ஆசீர்வாதம்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. ஹல்லேலூயா. ஆமேன். கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் ரொம்ப நேசிக்கிறார், அவளை ஆசீர்வதிக்க விரும்புகிறார், அவளை இன்னும் அதிகமாக அவர்களை அவருடைய பக்கமாக இழுத்துக்கொள்ள விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆமேன். அதனால தான் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணணும்? வாழ்க்கையில் எப்பொழுதுமே இப்படி பரிசுத்தத்தை நம்ம காத்துக்கொண்டு ஆமேன் பூரணமாக நம்ம இருந்து கர்த்தரை நோக்கி நம்ம என்ன பண்ணணும்? நம்முடைய ஆவிக்குரிய ஓட்டத்தை தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஆமேன். ஓட்டம் ஒரு நாள் நிற்கக்கூடாது, தடைபடக்கூடாது. தொடர்ந்து நம்ம ஓடும் பொழுது ஓட்டத்தை கர்த்தர் ஜெயமுள்ள ஓட்டமாய் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். ஆமேன். நம்ம சொல்ல போகிறோம், மண்ணுக்காக நாங்கள் என்ன பண்ண மாட்டோம்? மாணிக்கத்தை நாங்கள் விட மாட்டோம். இத்தனை பேர் சொல்றதுக்கு ஆயத்தமாக இருக்கிறீங்க?
ஹalleluya ஆமென். இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரையும் இப்பூவினில் இதுவரை கண்டதில்லை, காண்பதுமில்லை. இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரையும் இப்பூவினில் இதுவரை கண்டதில்லை, காண்பதுமில்லை. பூரண அழகுள்ளவரே பூவில் எந்தன் வாழ்க்கை நீரே போதும், வேறே வேண்டாம் இந்த நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வேறும் மண்ணுக்காக விட்டிட சொல்லுவோம். பூரண அழகுள்ளவரே பூவில் எந்தன் வாழ்க்கை அதில் நீரே போதும், வேறே வேண்டாம் இந்த நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரையும் இப்பூவினில் இதுவரை கண்டதில்லை, காண்பதுமில்லை. இயேசுவை போல் எல்லாரும் பாடுவோமா? இப்பூவினில் ஆமென் இதுவரை ஆமென் glory காண்பதுமில்லை. பூரண அழகுள்ளவரை பூவில் எந்தன் வாழ்க்கை அதில் நீரை போதும், வேறே வேண்டாம் இந்த நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். பூரண அழகுள்ளவரை பூவில் எந்தன் வாழ்க்கை எல்லாரும் பாடுங்க போதும், வேறே இந்த நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். இந்த தியானித்ததான இந்த வேத பகுதிகளையும் இந்த சம்பவங்களையும் ஒவ்வொரு நாள் இந்த வாரம் முழுவதும் தியானிப்போம். எழுதி வைத்தவர்கள் தியானியுங்க. இந்த வார்த்தைகள் நம்மை பலப்படுத்துவதாக. ஆமென். தொடர்ந்து இந்த பாடலுடைய ஒரு சில சரணங்களை நம்ம பாட போகிறோம். பாடும்பொழுது கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக காணிக்கை செலுத்துகிற தேவனுடைய பிள்ளைகள் அன்பின் காணிக்கை கொண்டு வரும்படி உங்கள் அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரையும் இப்பூவினில் இதுவரை கண்டதில்லை, காண்பதுமில்லை. பாடுவோம். யாரையும் இப்பூவினில் இதுவரை கண்டதில்லை, காண்பதுமில்லை. பூரண அழகுள்ளவரே பூவில் எந்தன் வாழ்க்கை நீரே போதும், வேறே வேண்டாம் இந்த நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட எல்லாரும் உணர்வோட மாணிக்கத்தை விட மாட்டேன், விட்டிட மாட்டேன். பூரண அழகுள்ளவரை பூவில் எந்தன் வாழ்க்கை பாட்டை பாடும் பொழுது கருத்தோட அர்த்தத்தை உணர்ந்து இங்கே வேடிக்கை பார்க்க வேண்டாம். விட்டிட மாட்டேன், வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். தினம்தோறும் உம்மில் உள்ள அன்பு என்னில் பொங்குதே, நேசரே நீ வேகம் வந்து என்னை சேருமே. பாடுவோம். தினம்தோறும் உம்மில் உள்ள அன்பு என்னில் பொங்குதே, நேசரே நீ வேகம் வந்து என்னை சேருமே. பூரண அழகுள்ளவர் பூவில் எந்தன் வாழ்க்கை அதில் நீரை போதும், வேறே வேண்டும் இந்த நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். பூரண அழகுள்ளவரே பூவில் எந்தன் வாழ்க்கை நீரை போதும், வேறே வேண்டாம் இந்த நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக
மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். எல்லாரும் கரங்களை உயர்த்தி சோதனை பண்ணுவோமா? Praise the Lord. எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை துதிக்கலாமா? ஹல்லேலூயா. எல்லாரும் வாயை திறந்து எல்லாரும் சோதனை பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஆமென். மண்ணுக்காக மாணிக்கத்தை நான் விட மாட்டேன். ஹல்லேலூயா. கர்த்தரோடு கொடுத்துட்டுதானே. ஆமென். பெரிய ஆசீர்வாதத்திற்காக சின்ன சின்ன அற்ப காரியங்களெல்லாம் நான் தூக்கி எறிஞ்சிருவேன். எனக்கு தேவனுடைய ஆசீர்வாதம். ஆகவே இந்த பூமியில் இருக்கிற அற்பமான காரியங்கள் எனக்கு வேண்டாம். ஆமென். ஹல்லேலூயா. உள்ளவரே பூவில் எந்தன் வாழ்க்கையதில் நீரே போதும் வேறே வேண்டாம் இந்த நண்பரேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். வேறும் மண்ணுக்காக மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். Praise the Lord. நமக்கு நல்லா ஆமென். இதெல்லாம் நமக்கு நல்லா விளங்கும். Praise the Lord. மண்ணு மாணிக்கம். Praise the Lord. ரெண்டு காரியங்கள் நமக்கு முன்பாய் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். Praise the Lord. இந்த மண்ணு பார்த்தீங்கன்னு சொன்னால் வேத வசனம் சொல்லுகிறது, நீ மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டாய், நீ மண்ணுக்கே திரும்புவாய். Praise the Lord. கர்த்தர் நமக்கு நியமித்திருக்கிற ஒரு கடைசி கட்டம் இந்த டஸ்ட், இந்த எர்த்து. ஹல்லேலூயா. இந்த மாணிக்கம் இருக்கு பாருங்க, அது என்றைக்குமே அதனுடைய மதிப்பு மாறவே மாறாது. ஹல்லேலூயா சொல்லுவோமா? நல்ல கரங்களை வைத்து சொல்லலாமா? நல்லா சொல்லுவோமா? Praise the Lord. ஹல்லேலூயா. தேவனுடைய சத்தமும் இருக்கிறது, சாசனுடைய சத்தமும் இருக்கிறது. கர்த்தர் அவருடைய சத்தத்தை குறித்து சங்கீதம் என்ன சொல்கிறது? காதேஸ் வனாந்திரத்தை அது என்ன பண்ணுமா? அதிர பண்ணும். ஆமென். கேதுரு மரங்களை முறிக்கும், பெண் மான்களை ஈன பண்ணும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். லாசருவே வெளியே வான்னா மரித்த மனுஷன் ஒரு இடம் வந்துடுவான். ஆமென் சொல்லுவோமா? ஆமென். சிறு பெண்ணை எழுந்துருன்னு சொன்னால் மரித்தவள் எழுந்து விடுவாள். ஆமென். ஒரு படுக்கை எடுத்து நடந்து போப்பான்னு சொன்னால் 38 வருஷம் படுத்திருந்தவன் போயிடுவான். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அப்படியாய் கர்த்தர் ஆமென் என்னுடைய வார்த்தையில் அவ்வளோ வல்லம் இருக்கு நம்ம பார்க்குறோம். பிரைஸ் தி லார்ட். அதுதான் மாணிக்கம். ரெண்டாவது பிசாசனுடைய சத்தம் எப்படின்னு சொன்னால் ரொம்ப சாஃப்டாக அழகாக பேசுவான் பாருங்க. சர்ப்பம் ரொம்ப அழகாக சாஃப்டாக ரொம்ப பிரியமாக அப்படியே, என் மகளே இதை விட பெரிய காரியம் உனக்கு இருக்கா, நீ கடவுளை போல மாற வேண்டாமா, இந்த பழத்தை நீ சாப்பிடுன்னு சொல்லி ரொம்ப சாஃப்டாக பேசுகிறத நம்ம பார்க்கணும். ஆமேன். இதுதான் டஸ்ட்டு, எர்த். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். இந்த மண் இது நமக்கு வேண்டாம். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுவார், வேதத்தை வாசியும். பிசாசன் சொல்லுவான், அழகாக சொல்லுவான், வேண்டாம் இன்றைக்கி நீ டயர்டாக இருக்கிற, இன்றைக்கி ஒரு நாள் விட்டுரு பரவாயில்ல, நாளைக்கு வாசிக்கணும். இது பிசாசனுடைய சத்தம். ஆமேன். தேவனுடைய சத்தம் அழகாக சொல்லு, நீ ஜெபி, முழங்கால போட்டு ஜெபம் பண்ணு என் மகனே மகளேன்னு சொல்லு. பிசாசன் சொல்லுவான், உனக்கு தான் இன்றைக்கி ரொம்ப டயர்டாக இருக்கே, தூக்கம் வர மாதிரி இருக்கே, நாளைக்கு சேர்த்து ஜெபம் பண்ணிக்கலாம் சொல்லு. பிசாசனுடைய சத்தம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சத்தம் என்ன சொல்லும்? ஆமென். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, இது தேவனுடைய நாள், கர்த்தர் ஆராதிக்கப்போ. பிசாசன் சொல்லுவான், வேண்டாம் வேண்டாம், இன்றைக்கி ஒரு நாள் தானே உனக்கு விடுமுறை, இன்றைக்கி ஒரு நாள் தானே உனக்கு லீவ் இருக்குது, இன்றைக்கி தானே நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்குது, பரவாயில்ல இந்த வாரம் நீ போகலன்னா பரவாயில்ல, உனக்கு ஒன்றும் ஆகாது. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். அடுத்த வாரம் போய்க்கலாம். இப்படியில் நிறைய காரியங்கள் சொல்லிகிட்டே போகலாம். ஆமேன். பிரைஸ். ஒரு காரியத்தை நம்ம இன்றைக்கி பிரசங்கத்தில் கேட்டோம். யார் கர்த்தரை விட்டு தூரமாக போயிட்டாங்களோ அவர்களை போல, ஆமேன், ஒரு என்ன சொல்கிறது, அதை போல மோசமான ஒரு நிலைமையில் இருக்கிறவங்க யாருமே இருக்க முடியாது. ஆகவே நம்ம என்ன பண்ணணும்? இப்படி கர்த்தருடைய வார்த்தைகளை வாரம் கேட்கும் பொழுது வார்த்தைகளை தியானித்து 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 எவ்வளவு அதிகமாக கர்த்தரோடு கூட நம்ம என்ன பண்ண வளர முடியுமோ
அவ்வளவாய் வளர்ந்து வளர்ந்து ஏனோக்கு போல தேவனோடு நடந்து ஆமேன் அவரோடையே நம்ம என்ன பண்ணணும், போயிடணும். அல்லேலூயா. அந்த அனுபவம் தான் நமக்கு வேணும். அந்த அனுபவங்களுக்காக நம்ம ஜெபிப்போம். நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. நாம் ஜெபிக்கலாம். பாஸ்டர்மா நம்மை ஜெபத்திலே நடத்துவார்கள். நாம் யாவரும் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். உம்மை துதிக்கிறோம் ராஜா, உமக்கு ஸ்தோத்திரம். அன்பின் நல்ல தகப்பனே, உமக்கு நன்றி ராஜா, உமக்கு ஸ்தோத்திரம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரமையா ஸ்தோத்திரம். மகிமையாய் வெற்றி சிறக்கிற எங்கள் அன்பின் தேவனே, உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். நல்ல இந்த அருமையான மனமகிழ்ச்சி நாளுக்காக ராஜா நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரத்தில் செல்லுகிற இந்த ஒரு நாள் நல்லது ஆண்டவரே. உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி. இந்த நல்ல நாளை எங்களுக்கு கொடுத்து ஆண்டவரே உங்கள் சமூகத்திலும் நாங்கள் வந்து உம்மை ஆராதிப்பதற்கு எங்களுக்கு நீங்கள் கொடுத்த அந்த பெரிய ஸ்லாக்கியத்தை நினைத்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ராஜா, நன்றி. இந்த நாளின் ஆராதனை முழுமையிலும் ஐயா உங்கள் மகிமையும் உங்கள் மகிமையின் பிரசன்னமும் ஆண்டவரே தங்கியிருந்தபடினாலே உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பகுதியிலும் கர்த்தாவை நீங்கள் வெளிப்பட்டபடினாலே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். பாடல் ஆராதனையை கர்த்தர் ஆசீர்வாதம் உள்ளதாய் மாற்றி கொடுத்தபடினால் நன்றி தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த நாளிலும் தேவனாகிய கர்த்தர் நல்ல வார்த்தைகளை கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்காய் கர்த்தர் கொடுத்தபடினாலே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. தேவனாகிய கர்த்தர் நீங்கள் பேசுகிற தேவன் ஆண்டவரே. கர்த்தாவே ஒவ்வொருவரோடும் கூட கர்த்தாவே உங்கள் வார்த்தைகள் ஆண்டவரே கடந்து வந்து பேசினபடியினாலே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே நாளுக்கு நாளான நல்ல வளர்ச்சிகள் உண்டாக வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவிக்குரிய ஜீவியத்தில் நல்ல வளர்ச்சிகள் உண்டாயிருக்க வேண்டும் அப்பா. நல்ல ஜெப ஜீவியத்திலே நல்ல வளர்ச்சிகள் உண்டாயிருக்க வேண்டும். விசுவாசத்தின் கர்த்தாவே ஓட்டம் ஆண்டவரே இன்னும் முன்னேறக்கூடியதாக இருக்க வேண்டும் ஆண்டவரே. எங்களுடைய முந்தின நிலைமையை காட்டிலும் ஐயா இந்த பிந்தின நிலைமைகள் ஆசீர்வாதம் உள்ளதாய் மாற வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். குறைவுகள் நீங்கட்டும், குறைவுகள் நீங்கட்டும் ஐயா. எல்லாவற்றிலும் கர்த்தர் ஒரு நிறைவுள்ள அனுபவத்திற்குள் ஒவ்வொரு வரை கர்த்தர் நடத்தி கொண்டு செல்ல வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த சமூகத்தில் படைக்கப்பட்டிருக்கிற அன்பின் காணிக்கைகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் ஆண்டவரே தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே ஆசீர்வாதம் உள்ளதாய் தம்முடைய பிள்ளைகளினுடைய கையின் பிரயாசங்களை கர்த்தர் மாற்றி கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இடம் கொள்ளாமல் போக மட்டுமான ஆசீர்வாதங்கள் நன்மைகளை கர்த்தர் கொடுக்கிறவர், அப்படியே நிறைவாக்கி கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாய் கர்த்தாவே இந்த நாளிலும் சுகவீனமாய் இருக்கிறவர்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே இந்த நாளில் ஆண்டவரே அருமையான ரோசியமாக்கா ஜெபிக்கிறோம். அவருடைய கண் ஆப்ரேஷன் ஆண்டவரே சக்சஸ் ஆகி கர்த்தாவே சுகமாய் ஆண்டவரே நீங்கள் மகளை உங்கள் சமூகத்திலும் கொண்டு வந்து உம்மை ஆராதிப்பதற்கு கிருபை செய்தபடியினால் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இன்னும் பரிபூர்ண விடுதலையோடு உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமாக இந்த நாளிலும் சுகவீனமாய் இருக்கிறதான ஆண்டவரே ஜெலின்கா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த மகளுடைய எல்லா பாதிப்புகளில் நின்றும் கர்த்தர் நல்ல விடுதலையை கொடுத்து பரிபூர்ண சுகத்தோடு கர்த்தாவை வீடு திரும்பி உங்க நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் கர்த்தாவை நீங்க கிருபை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர் உன்னை எல்லா தீங்கிற்கும் விலக்கி காப்பார் என்று சொன்ன வார்த்தையின்படியாய் கர்த்தர் நடத்தி இருக்கிறீங்க. அதற்காக நன்றி தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம். உங்க கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். வந்த தம்முடைய பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதித்து ஆண்டவரே இரட்டிப்பான ஆசீர்வாதங்கள் இரட்டத்தனையான நன்மைகளோடு இந்த இடத்தை விட்டு கடந்து செல்வதற்கு தேவனாகிய கர்த்தர் அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். சகல விதமான துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடன் சகவாசமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இந்த வருக பரியந்தம் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. Praise the Lord, hallelujah. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை
ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி.